வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் குரு மணிகண்டன். நான் இந்த துறைக்கு 20 வருஷம் ஆச்சு. இப்போது நாம் பார்க்க போகிறது தை மாத பலன். ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக பார்க்க போகிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே போயிட்டுருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சுய ஜாதகம் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களுக்கும் ஜோதிடம் தேவைப்பட்ட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் அந்த நம்பரை அணுகுனா உங்களுக்கு அதுக்கு தகவல் சொல்லப்படும். அப்பாயின்மெண்ட் முறையில் தகவல் சொல்லப்படும். அது இல்லாமல் திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம்னு நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதம் ஜனவரி 26ஆம் தேதி 27ஆம் தேதி கேரளா பாலக்காட்டில் வச்சு எடுக்கிறோம். தங்குமிடம், உணவு இலவசம். இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. அப்போது குருவே நமக, குருவே நமக. ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக. நவகிரகங்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம் இப்போ ராசிக்குள்ளே போகலாம். மேச ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகிற தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுவரை இருந்ததை காட்டிலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். மார்கழியை கடந்தால் தை அப்படிங்கிற மாதிரி இப்போ மார்கழியில் மனம் சங்கடப்பட்டு கொண்டு இருக்கும். தையில் அந்த தளர்வு மாறும். அப்போ அந்த தளர்வு மாறுறப்போ உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. அதாவது வீட்டில் வயதிற்கு முதிர்ந்தவர்கள், அதாவது சித்தர்கள், சுவாமிகள், இவர்களுடைய ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சுகஸ்தானங்கிற அந்த 4ஆம் வீட்டுக்கும் குரு தான் அதிபதி. அவரும் பலப்படுவார். அந்த 4ஆம் வீடும் பலப்படும். அப்போ அந்த 4ஆம் வீடு பலப்படுறப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வரும். உடலில் ஏதாவது தலையில் பார்த்திங்கன்னா, தலையில் ஏதாவது ஸ்கின் அலர்ஜி, தலையில் ஏதாவது ஒரு அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்புலையெல்லாம் இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை வரும். குடும்பத்தில் ஒற்றுமை வேணும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை வர்றதுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போது குழந்தைகள் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் குழந்தைகள் படிப்பு விஷயமாக இப்போ அதாவது புதிய முடிவெல்லாம் எடுப்பீங்க. படிப்பு விஷயத்துக்காக வேறு ஸ்கூல் மாற்றுறது, வேறு ஊர் மாற்றுறது, இல்லை அத்தை வீட்டில் கொண்டு போய் தங்க வச்சு படிக்கலாம், இல்லை பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் இந்த தை மாதம் வர மாதிரி இருக்கும் தனுசு ராசிக்கு. அப்போ இந்த தை மாதத்தில் பல முடிவுகள் எடுப்பீங்க. முடிவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி செய்கிற வேலையில் இஷ்டமே இருக்காது, இருந்தாலும் அந்த வேலையை செய்வீங்க. இப்போவே அதாவது 2-3 இடங்களுக்கு மாறி வேலை செஞ்சது ஒரு வேலை தான் இருப்பீங்க. கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, அரசாங்க வேலையே செஞ்சாலும் அப்புறம் அதாவது வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் 2-3 ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினீங்களே இருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆணித்தரமான முழு விஷயத்தை ஒரே இடத்துல உறுதியான விஷயமாக எடுத்து தரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும். அப்போது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாலும் இந்த தை மாதம் பிறக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டித்தரும். அப்போது இந்த தை மாதத்துக்கு உண்டான பலனில் பார்த்திங்கன்னா, தாய் தந்தையரை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கிய நிலைமையை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த ப்ரெஷரு, சுகரெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் மருந்து மாத்திரையில் கரெக்டாக கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி நண்பர்களால் ஏதாவது ஒரு பண இழப்பு வரும், அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். யாருக்கும் ஜாமீன் நின்று பணம் வாங்கி தரக்கூடாது. அதே மாதிரி வண்டி வாகனங்களுக்கு நீங்கள் யாருக்காவது ஜாமீன் நின்று பணம் வாங்கி தந்து அந்த வண்டி வாங்கின கடன் நீங்கள் அடைக்க வேண்டியது மாதிரி வந்துடும். அப்போது அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வட்டி கொடுக்குற இடத்துல எல்லாம் பணம் வாங்கி கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையான கடன் வரும். அதில் இல்லாதவங்க இந்த மாதிரி முறையெல்லாம் கையாளுவீங்க. இதிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வந்துடுங்க. இந்த விஷயத்துக்கு பங்கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது குடும்ப சுமைகளை நாம் கடக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கும். இந்த தை மாதத்தை நீங்கள் ஒரு தெய்வ வழிபாட்டு மூலியமாகவும் அப்படியே சமாதானமாக கொண்டு வைக்கணும்.
அப்போது உங்களுக்கு தகுந்த தெய்வம் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கருப்பண்ண சுவாமி வழிபாடு, அதாவது சங்கிலி கருப்பன்னு சொல்லக்கூடிய கருப்பண்ண சுவாமி வழிபாடு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதேஸ்வர மலைக்கு போயிட்டு வர்றது சிறப்பை தரும். அதாவது மாதேஸ்வர மலைன்னு சொல்லுவாங்க. கர்நாடக மாநிலம் மாதேஸ்வர மலையில் போயிட்டு தெய்வத்தை கும்பிட்றதும் கருப்பண்ண சுவாமி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க.